ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/4/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவுடைய நினைவில் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முகமே சதா ஜொலிக்கும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். ஸோ மகிழ்ச்சினால ஜொலிக்கும்ன்றார். கரெக்டாக பாபா நினைவில் இருந்தீங்கன்னா, இல்லையா? பாபா சொன்னதை நினச்சிக்கிட்டு, பாபாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டு, அவர் என்னை எப்படியெல்லாம் எனக்கு பாலனை பண்ணுறாரு, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கிறாரு, எவ்வளோ பணிவாக இருக்கிறாரு, இதை பற்றி சிந்தனை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பாவா, டீச்சரா, குருவா, என்னென்ன பண்ணுறாரு, இதை பற்றி சிந்தனை பண்ணுறது தான் சரியான முறையில் பாபாவை நினைக்கிறது. அப்போ சந்தோஷத்தில் உங்கள் முகம் ஜொலிக்குன்றார். கேள்வி: நினைவில் உட்கார்றதுக்கான கரெக்டான விதி என்ன தெரியுமா? அதனால் என்ன லாபம் ஏற்படும் தெரியுமா? பதில்: எப்போ நினைவில் உட்கார்றீங்களோ அப்போ இந்த தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விவகாரங்களையும் மறந்து உங்களை ஆத்மானு உணருங்க. தேக சம்பந்தங்கள் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வலை. அதோடைய ஞாபகம் வந்துருச்சுன்னா பாபா நினைவு இருக்காது. ஸோ அந்த வலையெல்லாம் அழித்து தேக அபிமானத்திலிருந்து விடுபடுங்க. அதாவது நீங்கள் இந்த உலகத்திலேருந்து இறந்துட்டா மாதிரி ஃபீலாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படி இருக்கணும். உயிரோடு வாழ்ந்துக்கிட்டே அனைத்தையும் மறந்து, அதாவது இறந்த நிலையில் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருங்க. இதை தான் அசரீரி நிலை. இதை தான் பாபாவை நினைக்க வேண்டிய சரியான முறை. இதன் மூலமாக தான் ஆத்மாவில் இருக்கிற துரு விலகுது. இல்லை, நினைக்கிறதுக்கு முன்னாடி அனைத்தையும் மறக்கணுன்றது ரொம்ப முக்கியம். பாபா தவிர வேறு எதுவுமே நினைவில் இருக்கக்கூடாது. பாடல்: இரவு நேர பிரயாணிகளே தூங்கிடாதீங்க, விழித்திருங்கள். ஓம் சாந்தி. ஸோ குழந்தைங்கள்லாம் இப்போ நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் நிஷ்டையில் உட்கார்றது அல்லது சாந்தியில் உட்காந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வெவ்வேறு இயக்கத்தில் யூஸ் பண்ணுறாங்க. நிஷ்டைன்றது ஹீலர் பாஸ்கர் யூஸ் பண்ணுவார், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சாந்தின்றது வாழ்க வளமுடன், வாரத்துக்கு ஒரு நாள் சாந்தியில் இருக்கிறோன்ட்டு போய் அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க சண்டே. ஆனால் இங்கே உண்மையிலே பாபா நினைவில் உட்கார்றது தான் கரெக்டான நினைவு. ஏன்னா இங்கே நீங்கள் சும்மா அமைதியாக உட்காந்துட்டு இல்லை, எதையும் சிந்திக்காமல் இல்லை, உங்கள் சுய தர்மத்தில் நிலைச்சிட்டு இருக்கிறீங்க, யாத்திரையில் இருக்கிறீங்க, இல்லையா? மனதினால் நினைவுனால் யாத்திரை போயிட்டு இருக்கிறீங்க. இதை சுயம் பாபாவே நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை கூடவே அழைச்சிட்டும் போகிறார் பரந்தாமத்துக்கு. உலகத்தில் உலகாயத பிராமணர்கள் தீர்த்த யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இல்லை, நிறைய ஃபேமஸான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் வாங்க கைலாயத்துக்கு போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் ஆன்மீக பிராமணர்களுடைய குலம்னும் அவங்கள சொல்லலாம், பிராமண வர்ணம்னு சொல்லலாம், பிராமண தர்மம்னு சொல்லலாம். இப்போ நினைவு யாத்திரையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மற்ற சத்சங்கங்களில் இருக்கிறவங்க தேகதாரி குருவோடைய நினைவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. இல்லை, ஈஷா யோகாக்காரங்க அவரை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, ஜக்கி வாசுதேவை நினச்சிட்டு. அங்கே அந்த குருமார் தான் பேசுவாங்க. அதெல்லாம் பக்தி மார்க்கம். இங்கே நம்மக்கிட்ட பேசுகிறவர் உடம்பில்லாத சிவபாபா. அந்த உடம்பில்லாத சிவபாபாவை நினச்சிட்டு இருக்கிறோம். நினைவு யாத்திரை இதன் மூலமாக மட்டும்தான் பாவம் அழியும். ஸோ ஆத்மாவில் இருக்கிற பாவத்துருவை நீக்கிறதுக்காகத்தான் நாம் நினைவில் உட்காந்துட்டு இருக்கிறோம். பாபாவுடைய கட்டளையே நினைவின் மூலமாகத்தான் துரு அகலும். ஏன்னா
நான் தான் பதித்த பாவனன். அவரை நினச்சாதான் பாவம் அழியும். மனிதர்களை நினச்சா பாவம் ஏறும். ஏற்கனவே மனிதர்களை நினச்சி தான் பாவம் ஏறி இருக்குது. பாபா சொல்கிறாரு, யாரும் என்னை நினைக்கிறதுனால நான் வரல. நாடகத்தில் எப்போ பதிவாகி இருக்குதோ அப்போ வரேன். ஸோ எப்போ இந்த தூய்மை இழந்த உலகம் தூய்மையாக வேண்டி இருக்குதோ, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைஞ்சிடுச்சோ, அப்போ தான் நான் வரேன் மீண்டும் அதை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக பிரம்மா மூலமாக. ஸோ பிரம்மாவிலிருந்து ஒரு வினாடியில் விஷ்ணு ஆயிடுறார். ஸோ இது பிரம்மாவுடைய புகழ். ஆனால் விஷ்ணுவிலேருந்து பிரம்மா ஆகிறதுக்கு முழுசாக 5000 வருஷம் ஆகுது. ஸோ இதை புத்தி மூலமாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சூத்திரர்களாக இருந்தீங்க, இப்போ பிராமண வர்ணத்துக்கு வந்துட்டீங்க. சூத்திரன்ல இருந்து நீங்கள் பிராமணன் ஆகி இருக்கிறீங்க. சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்குறார். ஸோ பிராமணன்னாலே பிரம்மா மூலமாக சிவனுடைய மாணவர்கள்னு அர்த்தம், சிவனுடைய குழந்தைங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன கற்றுக் கொடுக்குறாரு? நினைவு யாத்திரை கற்றுக் கொடுக்குறாரு. எதுக்காக கற்றுக் கொடுக்குறாரு? ஆத்மாவில் இருக்கிற அழுக்கு நீக்கிறதுக்காக. ஸோ இந்த படைப்பின் சக்கரம் எப்படி சுற்றுது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம் ஒரு வினாடியில். இப்போ முழு கலியுகம் நடக்குது. ஆனால் இது தெரியாமல் மனிதர்கள் இப்போ தான் கலியுகம் ஸ்டார்ட்டே ஆகிருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது கலியுகத்துடைய கடைசி அடர்ந்த இருள். ஸோ எல்லா வேத சாஸ்திரங்களின் சாரத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்கிறார். குழந்தைங்க அதிகாலையில் பாபா நினைவில் உட்காரணும். அப்படி இல்லைன்னா மாயாவுடைய புயல் வரும். இல்லை காலையில் எந்த நினைவும் இருக்காது. எடுத்த உடனே உள்ளுக்குள்ளே பாபாவை வைக்கணும் நம்ம மனசில், இல்லாட்டினா மாயா வந்து உட்காந்துக்கும். ஸோ காலங்காத்தாலே பாபாவை நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா அதே தான் நாள் முழுவதும் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ்ஸு வேலை இதன் பக்கமே புத்தி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வெளி உலக விவகாரங்கள். எப்படி சிலந்தி வலை உருவாகுதோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இது வலை பின்னிடும். சிலந்தி வலையை பின்னிட்டு பிறகு அந்த வலையெல்லாம் அதுவே சாப்பிடுமா, அதுவே விழுங்கணும். அந்த மாதிரி தேகத்துடைய சம்பந்தங்கள் எவ்வளவு இருக்குது. சித்தி, சித்தப்பா, மாமா, குரு, டீச்சர், நிறைய அப்பா, அம்மா, குழந்தை, கூட பிறந்தவங்க, எவ்வளோ பெரிய வேலை, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ எல்லாத்தையும் தேகத்தோடு மறக்கணும். எப்படி? புள்ளி, முற்றுப்புள்ளி, அது ஒரு ஆத்மா, பரமாத்மாவுடைய குழந்தை. ஸோ 3 புள்ளி மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். தனியான ஆத்மா ஆகணும். உங்கள் உடலும் ஞாபகம் வரக்கூடாது, மற்றவர்களுடைய உடலும் ஞாபகம் வரக்கூடாது. ஆத்மா பரமாத்மாவுடையவன், அவ்வளோதான். மனிதர்கள் சரீரத்தை விட்டால் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ பாபா உங்களை சரீரத்தை விட சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் மறக்க சொல்கிறார். அப்படின்னாலே இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் இறந்தது மாதிரின்றார். ஏன்னா இந்த உலகம் முடிய போகுதுன்ற ஞானம் உங்கள் புத்தியில் இருக்குது.
இல்லை இப்போ சமீபமாக ஒரு பிகே வந்து அவங்க குழந்த 13 வருஷம் கோமாவில் இருக்குது, அதை கருணை கொலை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழந்தை பிழைக்காது தெரியுது, அந்த பற்று போயிடுது. அதேமாரி இந்த உலகம் தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பற்றை விட்டுடுங்கன்றார். இந்த உலகம் முடிய போகுது. ஸோ யாருக்கு ஞானத்தை சொல்கிறதுக்கு இந்த வாய் திறக்க மாட்டேங்குதோ, ஞானம் சொல்ல வரலையோ, குறைஞ்சபட்சம் பாபாவை நினைவு மட்டுமாவது செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பிரம்மா பாபாவும் நினைவு செய்கிறாரு தானே. எப்படி பெண்கள் வந்து தன்னுடைய கணவனை நினைவு பண்ணுவாங்க, ஏன்னா கணவனே கடவுள், பதி பரமேஸ்வர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, கடவுள்கிட்டேருந்து புத்தியை நீக்கி கணவன் மேலே புத்தியை இணைச்சிடுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, இவரோ பதிகளுக்கெல்லாம் மேலான பதி, மணமகன், நாம் அவருடைய மணவாட்டின்னு கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுவாங்க. அப்போ அவரை நினைக்கணும்ல. நாம் எல்லாம் மணமகள்கள் தானே, எல்லாரும் பகவானை பக்தி பண்ணுறாங்க தானே. ஆனால் இன்றைக்கி எல்லா பக்தர்களும் ராவணனுடைய சிறையில் கைதியாக இருக்கிற சீதைகள். அப்போ இதிலிருந்து எப்படி விடுதலை அடையிறது? பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக, நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக தான் விடுதலை அடைய முடியும். அந்த ராமாயணத்தில் கூட ராவணன் சிறையில் இருக்கும்போது சிவனையே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க சீதையை. அது இல்லாமல் காட்டில் இருக்கும்போது சிவனுக்கு தான் அவள் பூஜை பண்ணிகிட்டு இருப்பாள். ஸோ எல்லாம் ராவணனுடைய ஜெயிலில் கைதியாக இருக்கிறதுனால பாபாவுக்கும் எல்லார் மேலேயும் கருணை வருது. அதனால தான் பாபாவை கருணை நிரம்பியவர், கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாரி நம்மளும் ஆகணும். அதனால தான் கருணை உள்ளம் கொண்ட கருமாரின்னு பாட்டு இருக்குது. இந்த நேரம் பலவிதமான குருமார்கள் இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் பேசிட்டா உடனே அவங்கள குருன்னு சொல்லிடுறாங்க, கொஞ்சம் அற்புதம் பண்ணிட்டா அவ்வளோதான், கடவுளாகவே ஆக்கிடுறாங்க. ஆனால் இங்கே கடவுளே நேரடியாக வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். அவரை தவிர வேறு யாருக்கும் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியாது, தெரியாது. பரமாத்மா தான் வந்து ராஜயோகத்தை முந்தைய கல்பத்திலையும் கற்றுக் கொடுத்தார். அதனால் என்ன ஆச்சுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் கீதைக்கு வந்து நல்ல விளக்கம் கொடுக்குறாங்க சத் சங்கத்தில். சின்ன சின்ன பெண் குழந்தைங்கள்லாம் கீதையை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாங்க. உடனே அவங்க ஃபேமஸ் ஆகிடுறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க வடநாட்டில். இல்லையா டிவியில், ஆஸ்தா டிவிலெல்லாம் வரும், ஆஸ்தா சன்ஸ்கார். ஸோ கீதை ஒன்றும் மறைஞ்சிடலை. கீதைக்கு மகிமை இருக்குது. கீதை ஞானத்தின் மூலமாக தான் பாபா முழு உலகத்தையுமே சொர்க்கமாக மாற்றினார், மறுபடியும் மாற்றுறார். இதன் மூலமாக உங்களுடைய சரீரம் நோயற்ற சரீரமாக கல்பத்தரு மாதிரி அமரராகிடுது. இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நோயற்ற சரீரம்னு அர்த்தம், திடீர் மரணம் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சங்கர் பார்ட்டி வந்து இந்த உடம்பே அப்படி மாறிடும், கல்பத்தருவாக மாறிடும், இதே உடம்போடு நம்ம சத்தியத்துக்கு வருவோம் அப்படின்னு தப்பாக அவர் சொல்லிகிட்ருக்கிறார். பாபா இந்த உதாரணம் சொன்னதை அவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. காரணம் பைபிளில் இறந்தவர்களை எழுப்புவேன்னு அதை பிடிச்சிக்கிட்டார். பாபா இதை சொல்கிறாரா, இதையும் பிடிச்சிக்கிட்டார், அதையும் சேர்த்து ஒரு ஞானத்தை உருவாக்கிட்டார். ஆனால் பாபா பல முறை சொல்லியிருக்காரு, அங்கே திடீர் மரணம் வராது, பூரண ஆயுள் இருக்கும்ன்றார். அப்படி இந்த உடம்பே எழுப்புறாருன்னா அப்போ அங்கே இறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிறதுலே மோசமான உடம்பு இது தானே. இதையே இறக்காமல் பார்த்துக்கிறாருன்னா 2500 வருடம் இறக்காமலே இருக்கிற பண்ணிடலாம்ல. ஸோ அதை யோசிக்காதவர்கள் தான் பாவம் சங்கர் பார்ட்டி பின்னாடி போய் மாட்டிக்கிறாங்க. குழந்தைங்க, நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்க.
நீங்கள் பக்தர்கள் மாதிரி பாபாவை கூப்பிட்றது கிடையாது, ஏன்னா பாபா வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பாபா நினைவிலிருந்து உங்களை முன்னேற்றிக்கணும், அதாவது பாவத்தை அழிக்கணும், தூய்மை ஆகணும். ஸோ பாபா கொடுக்குற ஒவ்வொரு கட்டளைப்படி நடக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும், அதுக்கு நிச்சய புத்தி இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நிச்சய புத்தி வைஜெயந்தின்றார். எந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அந்த அளவுக்கு பயம் வரும். பாபா சொல்கிறத மீறினா நம்ம மாட்டிக்குவோம், தண்டனை கிடைக்கும். தூய்மையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும். ஆரம்பத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டீங்க, அதனால் விகாரத்தில் விழுவீங்க. கொஞ்சம் 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 கொஞ்சமாக குற்றமனப்பான்மை அதிகமாக அந்த ஸ்லைட்டாக எண்ணத்தில் தடுமாறினா கூட உங்களுக்கு பயம் வந்துடும். ஸோ அதுதான் நிச்சய புத்தி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பு இல்லைன்ட்டு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க கலியுகத்தில். ஸோ நீங்கள் பாபா நினைவில் இருந்து முன்னேறீங்க. பாபாவுடைய கட்டளைப்படி தான் நடப்பேன்னு உறுதி இருக்கணும், உற்சாகம், ஆர்வம் இருக்கணும். நாம் சிவபாபாவுடைய நினைவில் தான் சாப்பிடணும், அதுவும் உறுதி இருக்கணும். இல்லை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் தேங்க்ஸ் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கடவுளுக்கு. இந்துக்களும் ஓரளவுக்கு அப்படி தான், இல்லை அவங்க படைச்சிட்டு சாப்பிடுவாங்க. அதையே நாம் பண்ணுறதில்ல. நாம் சிவபாபா கூடவே சாப்பிட்றோம். அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு இன்னொரு வாய் அவர் நமக்கு ஊட்டி விடுறார். இப்படியே சாப்பிடணும் இல்லையா? அவரை குழந்தையாக்கி அவருக்கு நாம் ஊட்டணும், பிறகு நாம் அவருக்கு குழந்தையாகி அவர்கிட்ட இருந்து ஊட்டிக்கணும். அதான் சிவபாபாவோட சாப்பிடணும். சும்மா ஆரம்பத்தில் மட்டும் ஒரு வாய் வைக்கிறது இல்லை, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இது ஞாபகம் இருக்கணும். நிறைய பேருக்கு கடைசியில் சாப்பிட முடியும் போது தான் ஐயோ பாபாவுக்கு ஊட்டலையேன்னு ஞாபகம் வரும். இதோடைய நினைவு இருக்குது மகாபாரதத்தில். திரௌபதி தட்டெல்லாம் கழுவி வச்ச பிறகு அவளுக்கு ஊட்டலைன்னு ஞாபகம் இருக்குது. அதுதான் கிருஷ்ணர் ஐயோ பசிக்குதுன்றாரு, ஒரே ஒரு பருக்கு மட்டும் கொடுத்தாங்கன்னு காட்டிட்டாங்க. கடைசி ஒரு பருக்கு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ஆஃபீஸில் இருந்தால் கூட நீங்கள் என்ன தான் பிஸியாக இருந்தாலும் டைமே இல்லைன்னு சொல்கிற முடியுமா? காஃபி பிரேக் இருக்கும், இன்டர்வெல் இருக்கும், லஞ்ச் பிரேக் இருக்கும். ஸோ அந்த டைமெல்லாம் பாபா நினைங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படி ரிலாக்ஸ் பண்ணுவீங்களா, அந்த நேரம் பாபாவை நினைங்க. ஸோ பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, அதுவும் நாம் எழுதலாம். ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் பாபாவுக்கு லெட்டர் எழுதலாம் அழகாக. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போது இப்படி உட்காரக்கூடாது, இப்படி கழுத்து இப்படி பண்ணணும், இப்படி அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. இப்போ அதேமாதிரி இப்படி பண்ணும்போது பாபா நினைக்கணும்னு அதோட லிங்க் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அதான் பாபா சொல்கிறார், நாற்காலியில் அதாவது சேரில் உட்காரும்போது கூட பாபா நினைவில் உட்காடுறாங்க. அப்போ மேனேஜர் பார்க்குறார், அவங்க அமர்ந்தபடியே மறைஞ்சிடுறாங்க, அதாவது அசரீரி ஆகிடுறாங்க. சிலருடைய கண்கள் மூடிடுது, சிலருடைய கண்கள் திறந்தே இருக்குது. சிலர் எதையும் பார்க்காதது போல் உட்காந்துருப்பாங்க, மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். பாபா புத்தியின் கயிறை இழுத்துடுறார் இல்லையா? அப்படியே பாபா கிட்டே போயிடுறாங்கன்றார் ஆஃபீஸில் இருக்கும்போது. சூப்பரான நிலை இல்லை. ஏன்னா 24 மணி நேரம் டைட்டாக ஒன்றும் வேலை இருக்க போகிறது கிடையாது. குறிப்பாக அந்த டைமில் கவர்மெண்ட் வேலைலாம் இப்போயும் அப்படி தான் இல்லையா? ஸோ அந்த போதையிலே உட்காந்துடுறாங்க. அங்கே இருக்கிற நினைவே இல்லை, பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க புத்தினால். அப்போ மற்றவங்களாம் கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் பாபாவுடைய நினைவில் உட்காந்துட்டு இருந்தேன்னு பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நான் பாபா கிட்டே போகணும்னு புத்தியில் இருக்குது. அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தி பாபா கிட்டே போயிட்டே இருக்குது. வண்டி ஓட்டும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது, ஒவ்வொரு நேரமும் புத்திக்கு வேலை இல்லாத போதெல்லாம் புத்தியை பாபா கிட்டே அனுப்பிடுறது. ஆத்ம அபிமானி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் தூய்மை ஆகாமல் வர முடியுமா? தூய்மை ஆகணும். தூய்மை ஆனால் தான் ஆத்மாபிமானியாகவே ஆக முடியும்.
அதனால் இப்போ எப்படி தூய்மை ஆகிறதுன்ற கவலை தான் இருக்கணும். அதைத்தான் பாபா கற்றுக் கொடுக்குறார். மனிதர்களால் தூய்மை ஆகிறதுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நீங்கள் கொஞ்சமாவது இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி நன்மை செய்ய முடியும். நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும் இல்லையா? ஃபஸ்ட்டு வாயை திறந்து அறிமுகத்தை கொடுக்குறோம், அடுத்தது சக்தி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பக்தி மார்க்கத்தில் கூட பாருங்களாம், கோயிலுக்கு போகும்போது தனியாக போக மாட்டாங்க, அக்கம் பக்கத்துலலாம் கூப்பிடுவாங்க. அதில் சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் வரியான்ட்டு. ஸோ அதே தான் நம்ம இங்கே பண்ணுறோம் இல்லையா? இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்குறோம். வாங்க நீங்களும் நினைவு யாத்திரை பண்ணலாம். ஏன்னா அங்கே ஒன்றா கோயிலுக்கு போவாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தே பாபா நினைக்க போகிறீங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தே பாபா நினைக்க போகிறோம், அவ்வளோதான். பக்தி மார்க்கத்தில் கூட பகவானே தந்தையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பகவானே கருணை காட்டுங்கன்னு கூப்பிட்றாங்க. ஏன்னா கடவுளை கூப்பிட்றது ஒரு பழக்கமாயிடுச்சு. பாபா குழந்தைங்களை தனக்கு சமமாக கல்யாணக்காரி ஆக்குறார், அதாவது நன்மை செய்கிறவங்கள ஆக்குறார். மாயா எல்லாரையும் எப்படி முட்டாளாக்கிடுச்சு பாருங்க. லௌகீக தந்தை கூட குழந்தைங்களுடைய நடத்தை சரியில்லைன்னா நீ இன்னும் முட்டாளான்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நடத்தை கெட்டவர்களாக மாற்றிடுச்சு இந்த மாயா. சில குழந்தைங்க ஒரே வருஷத்தில் அப்பாவுடைய சொத்து ஃபுல்லுத்தையும் அழிச்சிடுறாங்க இல்லையா? நிறைய பணக்காரங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறத நம்ம பார்ப்போம். பணக்காரர்களுக்கு பாபா சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி இந்த எல்லையற்ற தந்தை சிவபாபா கூட உங்களை நான் எப்படி ஆக்கியிருந்தேன், கோயிலில் வச்சு கும்பிட்ற மாதிரி, கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தெய்வீக குணம் நிரம்பியவர்களாக ஆக்கினேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் நடத்தை எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படிப்பட்ட அதிசயமான விளையாட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க இல்லையா? ராமராக ஆக்கிட்டு போகிறாரு, நம்ம ராவணனாக மாறிடுறோம். ராவணனை தான் மறுபடியும் ராமராக மாற்றுறார், அதாவது அசுரர்களை தேவதைகளை மாற்றுறார். பாரதம் எவ்வளவு கீழான நிலை அடைஞ்சிருக்கு பாருங்கள். பாரதவாசிகளுடைய இறங்கு முகமாக இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு நாம் கீழான நிலையில் இருக்கிறோம், கீழே படுபாதாளத்தில் விழுந்து கிடக்கிறோம், கலியுகத்தில் இருக்கிறோன்னு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது, அதாவது மனிதர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தாங்க. அதே மனிதர்கள் இன்றைக்கி நரகவாசிகளாகிட்டாங்க. இந்த ஞானம் வேறு யார்கிட்டையுமே கிடையாது. பிரம்மா பாபா கூட இதெல்லாம் தெரியாமல் தான் இருந்தார். இப்போ தான் ஞானச்சூரியன் பாபா மூலமாக புத்தியில் ஞான ஒளி வந்துடுச்சு. 84 பிறவி எடுத்து கண்டிப்பாக இந்த ஏணிப்படியில் இறங்கித்தான் ஆகணும். பாபா வராத வரைக்கும் யாரும் மேலே ஏறிட முடியாது. இறங்கி தூய்மை இழக்கிறீங்க, அது உங்கள் தப்பு இல்லை. ஆனால் பாபா வந்தப்புறமும் இறங்கிறது தான் தப்பு. இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் கிடையாது. பாபா தான் வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் இதை பலருக்கு புரிய வைக்கிறீங்க. அப்போ இறைத்தூதர்கள் நாம் தான் இல்லையா? சொர்க்கவாசியாக இருந்த நீங்கள் தான் இப்போ நரகவாசி ஆகி இருக்கிறீங்க இல்லையா? சொர்க்கத்தில் இருந்தவங்க இறங்கி பூமிக்கு வந்தாங்கன்னு எல்லா மதத்துலேயும் இருக்குது. அப்போ அதுதானே நாமன்றது மட்டும் உணர மாட்டுறாங்க. 84 பிறவி நீங்கள் தான் எடுத்துருக்கிறீங்க. ஸோ மறுபிறவி ஏற்றுக்கிறீங்க தானே? கண்டிப்பாக மறுபிறவியில் நம்ம கீழே தான் இறங்குறோம். எத்தனை மறுபிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னா பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். ஸோ இந்த நேரம் இதெல்லாம் நீங்கள் உணர்றீங்க. நாம் எவ்வளோ தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு இந்த ராவணன் பையன் வந்து நம்மளை தூய்மை இழக்க வச்சிட்டான்.
இப்போ மறுபடியும் நம்மளை சூத்திரன்லேருந்து தேவதை ஆக்கிறதுக்காகத்தான் பாபா இந்த படிப்பை கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் பாபாவை லிபரேட்டர், வழிகாட்டி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் மனிதர்கள் அர்த்தமே தெரியாமல் லிபரேட்டர், கைடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், என்னவா இருந்த நாம் இப்போ என்னவா ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் சீக்கிரம் வரப்போகுது. நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நாம் லக்ஷ்மி நாராயணனை ஆக போகிறோன்றது கனவுல கூட நாம் நினச்சது கிடையாது. பாபா எவ்வளோ நினைவுகளை ஏற்படுத்துகிறார். இப்போ பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னா ஸ்ரீமத் படி நடக்கணும், நினைவு யாத்திரைக்கான முயற்சி பண்ணணும். ஸோ பாதிரியார்கள், கிறிஸ்டின் ஃபாதர்கள் நடக்கும் பொழுது எவ்வளோ அமைதியாக நடக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க கிறிஸ்துவோடைய நினைவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிறிஸ்துவ மேலே அன்பு இருக்குது. அதே மாதிரி ஆன்மீக வழிகாட்டிகளாகிய உங்களுக்கு அந்த அன்பான பரமபிதா பரமாத்மா மேலே அன்பு இருக்குது. எவ்வளவு முயற்சி செஞ்சு ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முந்தைய கல்பம் மாதிரி இப்போவும் நம்பர்வார் முயற்சியின்படி கண்டிப்பாக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும், ராஜ பதவி அடைவீங்க. ஸோ இங்கே முயற்சின்றதே பாபா நினைவு தான். உலகத்தை மறந்து பாபாவை நினைக்கணும். பாபா ரொம்ப நல்ல நல்ல வழிகளை கொடுக்குறார். இருந்தாலும் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை. ஏன்னா கிரகச்சாரம் அப்படி பிடிச்சிக்குது. பாபா தினம் தினம் சொல்கிறாரு, ஆனால் சொல்லி முடித்த உடனே மாயா அடிச்சிடுது இல்லையா. என்றைக்கு முரளி பவர்ஃபுல்லாக இருக்குதோ அன்றைக்கி தான் மாயாவும் பவர்ஃபுல்லாக வரும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. ஸோ அதனால தான் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முரளி பாயிண்ட் முக்கியமாக இருக்கணும். குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி முரளி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம். மாயா கேப்பே கொடுக்கக்கூடாது. மைண்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தானே மாயா வர்றதுக்கு. மைண்டுக்குள்ளே வீண் எண்ணம், விகார எண்ணமே வர விடக்கூடாது. அதுக்கு இந்த ஞானத்தினால நிரப்பி வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா கிரகச்சாரம் பிடிச்சிக்கும். ஸ்ரீமத் படி நடக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. ஸ்ரீமத் படி நடக்கிறது தான் வெற்றியே. அது எப்போ நடப்பீங்க? நிச்சய புத்தியில் தான் வெற்றி இருக்குது. இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தளவுக்கு பாபா மேலே நிச்சய புத்தி இருக்குதோ அந்தளவுக்கு பயம் வரும். ஸ்ரீமத்தை மீறினா தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் வரும். ஸோ என்னுடைய வழிப்படி மட்டும் நடங்கன்னு பாபா சொல்கிறார். இது கட்டளை. அன்பாக சொன்னாலும் இது கட்டளை, ஆர்டர், கமாண்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ஒரு மிலிட்ரி தான் இல்லையா. ஸோ இந்த வழியை சிவபாபா கொடுக்குறாரு, பிரம்மா கொடுக்குறாருன்னு நினைக்காதீங்க. எப்போவுமே சிவபாபா தான் நமக்கு வழி சொல்கிறாருன்னே நினைங்க. அப்போ தான் புத்தி சிவபாபா கிட்ட போகும். ஸோ சிவபாபா சேவைக்கான வழிகளை தான் கொடுக்குறாரு. இல்லை இப்படி சேவை செய்யுங்க, அப்படி சேவை செய்யுங்கன்றதை பிரம்மபாபா கொடுப்பார். மற்றபடி முரளி சிவபாபா தான் கொடுக்குறார். பாபா, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணட்டுமான்னு சிலர் கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் ஒருபோதும் வழி சொல்கிறது கிடையாது இல்லையா. ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இங்கே சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு நான் வரல. நீங்களே பாருங்கள், ஸ்ரீமத்தை மீறாத, யாருக்கும் துக்கம் கொடுக்காத சதோபிரதானமான பாதையா, அந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. அது நம்ம யோசிக்க முடியாதா? இதை எதுக்கு பாபா கிட்ட கேட்டு அவர் நேரத்தை வீணாக்குவானே. அதனால் பிஸ்னஸுக்கு வழி சொல்கிறதுக்கெலாம் நான் வரல இல்லையா. ஜோசிக்காரன்ட்ட கேட்பாங்க இல்லையா, இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, அவர் சொல்லுவார் இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கன்ட்டு. அதை பண்ணுறதுக்கா பாபா வராரு? பதித்த பாவனனே வாங்கன்னு தானே என்னை கூப்பிட்டீங்க. அப்போ நான் தூய்மை ஆகிறதுக்கான வழியைத்தான் சொல்கிறேன். ரொம்ப ஈஸியான வழியும் கூட. ஸோ உங்களுடைய பேர் குப்தமான சேனை இல்லையா, இன்விசிபிள் ஆர்மி. நீங்கள் கண்ணுக்கு தெரியாத படையினர்.
மற்றபடி அவங்க பக்தி மார்க்கத்தில் உங்கள் கையில் அம்பு ஆயுதத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க மிலிட்ரின்றதுனால. ஆனால் இதில் வில் அம்புக்கான விஷயமெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஞானவில் ஞான அம்பு சம்மந்தப்பட்ட ஞான விஷயங்கள். அதை அவங்க ஸ்தூலமான அம்பு வில்லாக காட்டிட்டாங்க. ஸோ பாபா கொடுக்குற வழி மூலமாக தான் நீங்கள் அரை கல்பத்திற்கு சத்தியமான கண்டத்துக்கு போகிறீங்க. அங்கே வேறு எந்த கண்டமும் இருக்காது. யாருக்காவது நீங்கள் இதை புரிய வச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்கிறது கிடையாது. அது எப்படி பாரதம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? அதுவும் பாரதத்தில் இருந்துக்கிட்டே கேட்பாங்க. குறிப்பாக கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் கேட்பாங்க. அதுவும் நான் பாரதம் மட்டும் விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. கிறிஸ்து வர்றதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதம் சொர்க்கமாக இருந்துச்சு. அப்போ வேறு எந்த தர்மமும் கிடையாது. பிறகு தான் இந்த மனித சிருஷ்டி மரம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் உங்களுடைய அப்பாவை, உங்களுடைய தர்மத்தை, உங்களுடைய உயர்ந்த கர்மத்தை மறந்துட்டீங்க. உங்களை தேவி தேவதா தர்மம்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அழுக்கான பொருளை சாப்பிட மாட்டீங்க. ஸோ அப்போ அங்கே அந்த நிச்சய புத்தி அதிகரிக்க தான் வெளியில் உள்ள பொருளை சாப்பிட்றது அல்லது பூண்டு வெங்காயம் சாப்பிட்றது அதெல்லாம் பயங்கர குற்றமான பன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அதான் பாபா சார், அந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி அழுக்கான பொருளை சாப்பிடுவீங்க? ஆனால் சாப்பிட்டுறீங்களே. ஏன்னா அந்த தெய்வீக குணம் இல்லை. அதனால தான் தன்னை இந்துன்னு சொல்லிட்டாங்க. வெக்கம் வரணும் உங்களுக்கு வெளியில் உள்ள பொருளை சாப்பிட்றதுக்குன்றார். இல்லை, ரொம்ப கேவலமான விஷயன்றார். நம்முடைய பெரியவர்கள்லாம், அதாவது மூதாதையர்கள் இப்படி தூய்மையாக இருந்தாங்க, நாம் இப்படி இருக்கிறோமேனு வெக்கம் வரணுன்றார். இல்லை, தேவதைகள் நம்ம மூதாதையர்கள், அப்படி இருந்ததே நாம தான். ஆனால் அது தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த தர்மன்றதை மறந்துட்டாங்க. இல்லாட்டினா வெக்கம் வரும். எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்குறாங்க. காரணம் என்ன? தன்னுடைய தர்மத்தை மறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் நாடகத்துடைய ஆதி மத்தியம் அந்திம ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ யாராவது ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, அதாவது ஏடக்கூடமாக கேள்வி கேட்குறாங்கன்னா, பாபா எங்களுக்கு இன்னும் அந்த பாயிண்ட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லாட்டின்னா அவங்க குழப்பம் அடைஞ்சிடுவாங்க. நாங்களும் படிச்சுக்கிட்டு தாங்க இருக்கிறோம். நாங்கள் இத்தனை வருஷம்தான் ஆகுது, அவர் 100 வருஷமாக கொடுக்குறாரு, நாங்கள் சீனியர்கிட்ட கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நீங்கள் டைரெக்டாக வாங்கலாம், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போவே எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னா பிறகு விநாசம் ஏற்பட்டுடும் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, போக போக உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்ன்றார். நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். கடைசியில் தான் முழுமையாக தூய்மையாகும். நம்பர் வார் துரு அகலும், சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ எப்போ முழுசாக தூய்மை ஆகுறீங்களோ அப்போ தான் இந்த தூய்மையற்ற உலகம் விநாசம் ஏற்படும். ஏன்னா நமக்கு தூய்மையான உலகம் வேணும் இல்லையா? அதனால் தூய்மையற்ற உலகம் அழிஞ்சிடும் எப்போ நாம் முழுசாக தூய்மையான பிறகு. ஸோ பரமாத்மா எங்கேயோ கண்டிப்பாக வந்திருக்காருப்பா அப்படின்ட்டு மனிதர்கள் இப்போயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மறைமுகமாக இருக்கிறாரு. இது விநாசத்துக்கான நேரம் இல்லையா? பாபா தான் விடுவிப்பவராக வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் தான் எல்லாரையும் திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். கொசு கூட்டம் போல் எல்லாரும் போயிடுவாங்க. கொசு கூட்டம் போல் அழைச்சிட்டு போவார். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி பாபா நினைவில் உட்கார்றது கிடையாது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். சிலருக்கு கரெக்டாக பாபா நினைவு இருக்குது, சிலருக்கு அரை மணி நேரம் நினைவு இருக்குது, சிலருக்கு 15 நிமிஷம் நினைவு இருக்குது, சிலருக்கு 1 நிமிஷம் கூட நினைவு நிற்க மாட்டேங்குது. நாங்கள் முழு நேரமும் பாபா நினைவில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தங்க உண்மையிலே உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முகமே மலர்ந்து மகிழ்ச்சியான முகமாக தெரியுன்றார்.
அவங்க சொல்லவே தேவை, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுன்றார். அப்படி இல்லைன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா குழந்தைங்களுக்குத்தான், அதாவது அந்த மாதிரி நிரந்தர நினைவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அதீந்திரிய சுகம் கிடைக்கிது. அவங்களுடைய புத்தி வேறு எங்கேயுமே அலையாது. அவங்க தான் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் பண்ணுவாங்க. ஒரு நாயகனுடைய நினைவில் மட்டும் உட்காந்திங்கன்னா எவ்வளவு துரு அகலும் அப்படின்னு உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்படி நீங்கள் உட்கார பிறகு உங்களுக்கு அது பழக்கமாகிடும். ஏன்னா இந்த நினைவு யாத்திரை மூலமாகத்தான் நம்ம சதா காலத்துக்கும் பணக்காரர்களாகவும் ஆரோக்கியமானவர்களாகவும் ஆகிறோம். ஸோ இந்த சக்கரம் கூட உங்கள் நினைவில் இருக்குது, 84 பிறவி சக்கரம். ஸோ இதை நினைவில் வச்சுக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போவுமே நினைவில் இருக்கிறதுக்கு. சக்கரம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் மாஸ்டர் விதை ரூபமாக இருக்கிறீங்க. விதை ரூபமாக இருக்கிறது பாபா. ஸோ அவருடைய குழந்தை நாம மாஸ்டர் விதை ரூபம். அப்படின்னு அர்த்தம், அந்த சிருஷ்டி மரத்துடைய முழு ஞானமும் விதையில் இருக்கும் இல்லையா? அதனால் பாபா விதைன்றோம். இப்போ நாமளும் மாஸ்டர் விதையாகி இருக்கிறோம். ஸோ பாபாவை நினைவு செய்கிறதன் கூடவே சுயதர்ஷன சக்கரத்தையும் புத்தியினால் சுற்றிக்கிட்டே இருக்கணும். சண்டே முரளியில் சொன்னார் இல்லையா, ஒரு நாளைக்கு 12 முறை நிராகார பயிற்சியும் 12 முறை ஆக்கார, அதாவது சூக்ஷ்ம வதனவாசி பயிற்சியும் குறைஞ்சது பண்ண சொல்கிறார். பாரதவாசிகள் அப்போ தான் நம்ம மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க முடியும், விலகி சாட்சியாக பார்க்க முடியும், பாபாவை வெளிப்படுத்த முடியும். பாரதவாசிகள் நீங்கள் தான் லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க, அதாவது ஆன்மீக லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. எல்லோருக்கும் ஆத்மாக்களின் வீட்டுக்கான வழியை காட்டுறீங்க. அதனால தான் ஆன்மீக லைட் ஹவுஸ் இல்லை, ஆத்மாவுக்கு வழி காட்டுற லைட் ஹவுஸ். ஸோ இதையும் நீங்கள் புரிய வைக்கணும். நீங்கள் முக்திக்கான வழியும் ஜீவன் முக்திக்கான வழியும் சொல்கிறீங்க. அதனால தான் உங்களை ஆன்மீக லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுடைய ஸ்வதர்ஷன சக்கரம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்குது. லைட் ஹவுஸில் கூட அந்த லைட் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு பேர் எழுதுறீங்க லைட் ஹவுஸ்னால் கண்டிப்பாக அதை புரிய வைக்கவும் செய்யணும் இல்லையா? இல்லாட்டினா அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பாபா புரிய வச்சுக்கிட்டே தானே இருக்கிறாரு. நீங்கள் பாபா எதிரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யார் அன்பானவரோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் பாபா ஞான மழை பொழிகிறார். ஸோ அதிலும் பாபா எதிரில் உட்காந்து முரளி கேட்கும் பொழுது தான் அதிக சந்தோஷம் இருக்குது. அதுக்கு பிறகு முரளி சென்டரில் வருது இல்லையா, அல்லது டேப் ரெக்கார்டரில் வருது, அது கேட்கும்போது கூட உங்களுக்கு சந்தோஷம் வரும். அதாவது ரெக்கார்ட் பண்ணுது, முரளி பேப்பரில் வர்றதில்லை, ரெக்கார்ட் பண்ணுது. அதுவும் பாபாவுடைய வாய்ஸ், அதுவும் சந்தோஷத்தை கொடுக்கும். அது கரெக்டு தானே இல்லையா? இப்போ நம்ம பாபா மீட்டெல்லாம் பார்க்குறோம், வீடியோவில் பார்க்குறோம், அப்பயும் நமக்கு சந்தோஷம் வருது. பட் ஆனால் மதுபனில் போய் கேட்கும்போது தாதி உயிரோட்டமாக இருக்கும்போது அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ போகும்போது தாதி இல்லை, போடுறாங்க, பட் அந்த சந்தோஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக தான் இருக்கும். சரி, மூணாவது முரளி படிக்கிறது. சிவபாபா பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். ஸோ இந்த விஷயம் பிரம்மாவும் தெரிஞ்சிருக்கிறார். அதனால் பிரம்மாவும் சேர்ந்து தான் புரிய வைப்பார். இருந்தாலும் நீங்கள் எப்போவுமே சிவபாபா தான் நமக்கு முரளி சொல்கிறாருன்னே புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் புத்தி சிவபாபா கிட்ட போகும். ஸோ இதை புரிஞ்சிக்காததுனால தான் கட்டளையை மீறிடுறீங்க. சிவபாபா என்ன சொன்னாலும் அதில் தான் நன்மை இருக்குது இல்லையா? அதில் நன்மை தான் இருக்கும். ஒருவேளை அதில் ஆரம்பத்தில் தீமை ஏற்படுற மாதிரி இருந்தாலும் அது பின்னாடி நன்மையாக மாறிடும். ஸோ அதனால் கண்ணை மூடிட்டு சிவபாபா சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து உங்களை நீங்களே முன்னேற்றிக்கணும். ஒரு பாபா கிட்ட மட்டும்தான் உண்மையான அன்பு இருக்கணும். பாபா நினைவில் இருந்து பாபா கூடவே சாப்பிடணும், சமைக்கணும். ஆன்மீக லைட் ஹவுஸ் ஆகி எல்லோருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி சொல்லணும். பாபாவுக்கு சமமாக விஸ்வ கல்யாணக்காரியாக, அதாவது உலகத்திற்கு நன்மை செய்பவராக ஆகணும். வரதானம்: ஆன்மீக பெருமிதத்தில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் பெருமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: நான் பாப்தாதாவுடைய கண்ணின் மணியாயிருக்கிறன்ற அந்த ஈஸ்வரிய போதையிலே எப்பயும் இருக்க சொல்கிறார். பாபா என்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுறார், கண் இமைக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறாரு. ஏன்னா நான் அவருடைய கண்ணின் மணின்ற அந்த போதை இருக்கணும். ஏன்னா நம்முடைய கண்ணிலேயோ பார்வையிலேயோ எந்த ஒரு பொருளும் நிறைஞ்சிட முடியாது. இந்த ஞானத்தில் இருக்கிறதுனால பலவிதமான குழப்பங்கள் தானாகவே முடிஞ்சிடுது. அதனால் எதை பற்றிய புகாரும் கிடையாது. எந்த அளவு ஒருத்தர் தன்னுடைய பெருமையில் ஸ்வமானில் நிலைச்சிருக்கிறாரோ அந்த அளவு அவருக்கு தானாகவே மதிப்பும் கிடைச்சிடும். அப்போ அவருடைய ஒவ்வொரு காரியமும் உயர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் பாபாவின் கண்ணின் மணி. அப்போ அவ்வளோ உயர்ந்தவன் அர்த்தம். அப்போ கண்ணின் மணியாக இருந்துட்டு மோசமான காரியம் பண்ணலாமா? அப்போ எதை பற்றியும் குழப்பம் இருக்காது. நாடகத்தில் எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்குது அப்படின்னு திருப்தியாக இருப்பீங்க, கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க. நான் திருப்தியான ஆத்மா அப்படின்ற ஸ்வமானத்தில் இருக்கும்போது தானாகவே மதிப்புக்குரியவராக நீங்கள் ஆயிடுவீங்க. நீங்கள் செய்கிற காரியமும் உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன்: யார் தன்னுடைய அனைத்தையும் பாபா கிட்ட ஒப்படைக்கிறாங்களோ, அர்ப்பணிக்கிறாங்களோ, அவங்க தான் ட்ரஸ்டி. என்னதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே பாபாவோடது. பாபாவோடதுன்ற உணர்வில் தான் பயன்படுத்தணும். உங்கள் உடல், உங்கள் பணம், உங்கள் மனம் எல்லாத்தையுமே. அப்போ தான் ஒப்படைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுதுன்ற உணர்வில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ பாபாவுடைய வழிபடி எண்ணம், சொல், செயல், உடல், பொருள், பணம் எல்லாத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா அப்போ தான் நீங்கள் ட்ரஸ்டியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்யக்த இஷாரா: மகானாகணும்னா இனிமை மற்றும் பணிவென்ற குணம் தாரணையாகி இருக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இனிமைத்தன்மை இருக்கணும், திருப்தி இருக்கணும், சரளத்தன்மையின் புதுமை இருக்கணும். இல்லையா? ஈஸி கோயிங் நேச்சர்னு வாங்கலையா, அப்படி அவர் எல்லாரோடையும் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவார்னுவாங்களே, அப்படி இருக்கிறது. அதான் சரளத்தன்மை. இனிமையாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், புலம்பக்கூடாது. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கு, அந்த புலம்பலே இருக்கக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் இது மூணும் நிரம்பி இருக்கணும்: இனிமை, திருப்தி, சரளத்தன்மை. பிராமண ஆத்மாக்களுடைய பேச்சு சாதாரண மனிதர்களுடைய பேச்சு மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடாது. இனிமையாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மரியாதை கலந்து இருக்கணும். இதுக்கு பேர் தான் மகான் தன்மை, புதுமை அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் பேசுகிறத பார்த்தா அந்த மகாபாரதத்துக்கு கிருஷ்ணர் பேசுகிற மாதிரி இருக்கணும். அவர் பேசுகிறது எவ்வளோ இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த இனிமையான பேச்சின் மூலமாகவும் இனிமையான சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் மூலமாகவும் மற்றவர்களுடைய வாயையும் இனிப்பாக்குறீங்க. இல்லை நீங்கள் இனிமையாக பேசுனீங்கன்னா உங்ககிட்ட பேசுகிறவங்களும் தானாக இனிமையாக தான் பேசுவாங்க. அப்போ அவங்க வாயையும் இனிப்பாக்குறீங்க. ஸோ அதனால் எப்போவுமே இனிமையாக இருக்கிறதுல சோர்ந்தே போகக்கூடாது. அதை தான் சதா கலைப்பற்றவராகுங்கள் மற்றும் சதா இனிமையானவராகுங்கன்ற இந்த வரதானத்தினால
முன்னேறி பறந்துக்கிட்டே இருங்க. நான் இனிமையான ஆத்மான்றது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். முடிஞ்சால் உங்களுடைய பேரை இனியன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.